நாயின் வீரச் செயல். ஒரு சண்டை கப்பல் பல பிரயாணிகளையே ஏற்றிக்கொண்டு ஒரு துறைமுகத்தை விட்டு புறப்பட்டது. அதில் செல்வந்தன் ஒருவரும் ஒரு வியாபாரியின் மனைவியும் அவள் குழந்தையும் அக்குழந்தையின் செவிலித்தாயும் ஏறினர். வர்த்தகன் மனைவி தன் தாய் வீட்டிற்கு பயணம் செய்தாள். அவள் தன் குழந்தை மேல் அதிக அன்புடையவள். அவளுக்கு இருந்தது ஒரே குழந்தை. அதனால் அவள் அதை தன் உயிரினும் மேலாக காப்பாற்றி வந்தாள். அக்கப்பல் ஒரு நகரத்தின் துறைமுகத்தை அடைந்தது. அந்நகரத்தின் வினோதங்களை பார்ப்பதற்கு செவிலித்தாய் குழந்தையை எடுத்துக்கொண்டு கப்பலை விட்டு இறங்கினாள். அப்போது அவள் கையில் இருந்த குழந்தை தவறி நீரில் விழுந்தது, மறைந்து விட்டது. குழந்தை விழுந்ததால் கப்பலில் குழப்பம் உண்டாயிற்று. உடனே நீரில் குதித்து குழந்தையை எடுப்பவர் ஒருவரும் இல்லை. அவ்விடத்திற்கு செல்வந்தன் வந்தார். அவருடன் அவர் நாயும் வந்தது. குழந்தையின் தாயிடம் நீரில் விழுந்த குழந்தை அணியும் சட்டை ஒன்றை கேட்டார். செவிலித்தாய் உடனே ஒரு சட்டையை எடுத்துக் கொடுத்தாள். அவர் அச்சட்டையையும் குழந்தை விழுந்த இடத்தையும் நாய்க்கு காட்டி ஒரு சைகை செய்தார். உடனே நாய் நீரில் குதித்து மூழ்கிவிட்டது. நெடுநேரம் வரையில் நாயை காணவில்லை. அந்த நாயும் குழந்தையும் நீரில் இறந்துவிட்டன என்றே யாவரும் எண்ணினார். பின்பு கரையில் இருந்த சிலர் குழந்தையின் பிணத்தையாவது எடுத்து வரலாம் என்று எண்ணி படகுகளில் ஏறி புறப்பட்டனர். அவ்வாறு புறப்பட்டு போகும்போது சிறிது தூரத்திற்கு அப்பால் பிரபுவின் நாய் ஏதோ ஒன்றை கவ்விக்கொண்டு மேலே வருவதை கண்டனர். உடனே அதிக வேகமாக படகுகளை செலுத்தி அந்நாயினருகில் சென்றனர். நாய் தன் வாயில் இருக்கும் குழந்தையின் கனத்தால் மெல்ல மெல்ல நீந்திக் கொண்டு வந்தது. படகில் இருந்தவர்கள் நாய் நீந்தும் இடத்திற்கு சென்று நாயையும் குழந்தையையும் படகில் ஏற்றிக்கொண்டார்கள். சிறிது நேரத்திற்குள் படகுகள் கரையை அடைந்தன. குழந்தை உயிருடன் இருந்தது. அதனை கண்ட வர்த்தகன் மனைவி ஆனந்தம் அடைந்தாள். தன் உயிரினும் இனிய குழந்தையை காப்பாற்றிய நாயை தன் இரு கரங்களாலும் அன்புடன் எடுத்து அணைத்துக் கொண்டாள். இந்த நாய்க்கு தான் என்ன உபகாரம் செய்வது என்பதை அறியாமல் தயங்கினாள். பின்பு அவள் அந்நாயின் உரிமையாளரான செல்வந்தரிடம் சென்று ஆபத்தில் உதவி புரிந்து, என் குழந்தையை காப்பாற்றிய உத்தமரே, என் குழந்தையை காப்பாற்றிய உங்கள் நாயை என்னிடமே இருக்க விடுவீரா? என் சொத்தில் பாதியை பதிலாக உங்களுக்கு தருகின்றேன் என்று பணிவுடன் கேட்டாள். அந்த செல்வந்தர் தன் நாயின் மேல் கொண்ட ஆசைக்காக சந்தோஷமடைந்தார். ஆனால் தனது நாயை கொடுக்க விரும்பவில்லை. அவர், அம்மா, எனக்கு இந்த உலகத்தையே கொடுத்தாலும் இந்த நாயை கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு உங்கள் குழந்தை எவ்வளவு முக்கியமானதோ அதுவே இந்த நாய் எனக்கு முக்கியமானது என்றார். நாயும் அவர்கள் பேசியதை அறிந்து கொண்டது. எங்கள் இருவரையும் பிரிக்க முடியவே முடியாது என்று குறிப்பால் உணர்த்துவது போல அது குரைத்தது. வர்த்தகன் மனைவி நாயின் அன்பையும் செல்வந்தன் அதன் மீது வைத்திருந்த அன்பையும் பாராட்டினாள். பின்பு அவள் செல்வந்தனுக்கு நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியுடன் சென்றாள்.